அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபத்தில் ஒரு 35 வயது பெண்மணி, டாக்டர் எனக்கு கால் வலி அதிகமாக இருக்குது, காலை எடுத்து வைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் வாக்கிங்லாம் போகணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு நாளையில் 10 மணி நேரம் நான் உட்கார்ந்தபடியே தான் எனக்கு வேலை, அதுவும் ஒரு ரோலிங் சேரில் காலை தொங்க வச்சே நான் வந்து உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வீக்னஸ் வந்து இருக்கிறது. ஸோ அதனால தான் அந்த கால்களை எடுத்து வைக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. மிக முக்கியமான இன்னொரு காரணம், உடல் எடை அதிகமாக இருக்குது. உடல் எடை சமீப நாட்களில் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து 10 கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 80லேருந்து 90க்கு வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய பொசிஷன், ஸோ அதனால் வந்து அவங்களுடைய கோர் மசில் வந்து இன்ஸ்டெபிலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய கால்களை தொங்க வச்சே உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்களுடைய ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்குது. ஸோ இதனால தான் அவங்களுக்கு கால்களில் அதிகப்படியான ஒரு வலி. ஸோ இதற்கு கால் வலியை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம அதற்கான மகாராஜ தைலம் வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ அது வந்து வலிகளோட அளவை வந்து குறைக்கும். சில வகையான யோக பயிற்சிகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த உட்கார்ந்தபடியே எழுந்திருக்கிறது, சேரில் உட்கார்ந்தபடியே எழுந்திருக்கக்கூடிய சில பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகள். அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கால் வலி குறையும். ஆனால் அதற்கான மூல காரணம் வந்து உடல் எடை அதிகமாக இருக்கிறது தான். ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா எதனால் அவங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உட்கார்ந்தபடியே வேலை, அது கூட எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ, ஏன்னா அது வந்து அவங்க நம்பர்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்கு. ஸோ அப்போது ஸ்ட்ரெஸ் ஆகும்போதெல்லாம் காஃபி குடிக்கிறது, ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதே மாதிரி டே டைமில் வந்து எப்பெல்லாம் டயர்ட் ஆகுதோ, ஒரு விஷயத்தை என்னால் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியலன்னா உடனடியாக வந்து அவங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. பரம்பரையாகவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அவங்க வெயிட் கெயினோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா, உடம்போட நடுப்பகுதி மட்டும் நிறைய வெயிட்டு போடுது. ஸோ வயிறு பகுதி, தொடைப்பகுதி, இந்த பகுதியில் மட்டும் தொடர்ந்து வெயிட் வந்து இருக்குது. கை காலெல்லாம் வந்து ஒல்லியாக இருக்குது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதனால் வந்து ஒரு வெயிட் கெயினாகவும் இருக்குது. நைட்டில் வந்து சரியான தூக்கம் இல்லை, காலை நேரத்தில் நல்ல ஒரு தூக்கம் வந்து இருக்குது. இனிப்புகளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸும் வந்து நிறைய இருக்குது. நிறைய தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருப்பேன் டாக்டர், அதையும் வந்து அவங்க சொன்னாங்க. சின்னதாக எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ என்னோடய வேலை பற்றி ஒரு சின்னதாக வந்து கேள்வி கேட்டாங்க, இல்லை வந்து அந்த விஷயத்தில் நானே ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன், ஓவர் திங்கிங் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாக்லேட் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸும் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது வைட்டமின் டியோட அளவும் வந்து குறைவாக இருந்தது, மெக்னீஷியமோட அளவும் வந்து குறைவாக இருந்தது. ஸோ அதே மாதிரி உடம்புல இன்ஃப்ளமேஷனோட அளவும் வந்து அதிகமாக இருந்தது, சிஆர்பி லெவல் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்த பிறகு முதல்ல அவங்களுக்கு டீடாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். கட் பாக்டீரியாஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய அந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே அவங்களுக்கு 7 kgs வரைக்கும் குறைஞ்சிது. ஏன்னா இடையில ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது, அடிக்கடி காஃபி டீ குடிக்கிறது இதெல்லாம் வந்து கிடையாது. அப்படிங்கும்போது அதுவே வந்து அவங்களுக்கு வெயிட்டை நல்லா குறைச்சிருந்தது. ஸோ அடுத்ததாக ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், சன்லைட் எக்ஸ்போஷரோட ஒரு நடைப்பயிற்சி. அதே மாதிரி எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு வருது, ஒரு வேலையை நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படுது, ஒரு சுகர் லெவல் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது 2 நட்ஸ் வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்லியிருந்தோம். 2-3 நட்ஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பசி வந்து குறைஞ்சிடுது. ஸோ அப்போ இன்னும் ஃபோக்கஸ்டாகவும் அவங்க ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி எப்பெல்லாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருது, அந்த டே முடியும் பொழுது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன், ஈவினிங் போனோம் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு அப்ரிஷியேஷன் தேவைப்படுதா, இல்லை ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது, அப்போல்லாம் நான் ஸ்வீட்ஸ் வந்து நான் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு காமெடி பார்க்குறதோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக் கேட்குறது, இல்லை நீங்கள் ஒரு வாக்கிங் வந்து பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வாக்கிங் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் டயர்டாக இருக்கேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வாக்கிங் பண்ணலாம். அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் வந்து 1-2 வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுலேயே நல்லா வந்து அவங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிச்சுது.
அது கூட அவங்க ஹாம்ஸ்ட்ரிங்கையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ண பிறகு ஒரு 6 மாசத்துல கிட்டத்தட்ட வந்து 25 கிலோ வந்து வெயிட் குறைச்சிட்டாங்க. அது கூட அவங்களுடைய லெக் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. முன்ன விட இப்போ நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் டாக்டர். எனர்ஜி எல்லாம் சடனாலாம் குறையிறதில்ல. அடிக்கடி எனக்கு காஃபி, டீலாம் எனக்கு தேவைப்படுறதில்ல. நான் காலையில் சாப்பிட்டேன்னா மத்தியானம் தான் நான் சாப்பிட்றேன். எனக்கு இடையில எனர்ஜி லெவல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபோக்கஸ்டாகவும் என்னால் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ கால் வலி அப்படிங்கிறது வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிற பொசிஷன், இல்லை வந்து காலைல எலும்பு தேய்மானம், இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தால் கூட உடல் எடை அதிகமாக இருக்கிறது, நமக்கு எனர்ஜி லெவலில் நிறைய கிராஷ் இருக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதான் ரூட் காஸாகவும் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணும் பொழுது உடலில் உண்டாகக்கூடிய வலிகளாக இருக்கட்டும், உடல் எடை அதிகரிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நிரந்தரமாக சரி செஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு காரணமாக இருக்குது, இதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ, ஏன்னா நிறைய பேர் கால் வலியோட இடுப்பு வலியோட இருப்பாங்க, வெயிட்டையும் குறைக்க முடியல, ஸ்ட்ரெஸ்ஸாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.